ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாட் ஐ ஈட் இன் அ டே. எஸ். ஸோ யூஸ்வலாக நான் என்ன சாப்பிட்றேன்னு சும்மா கிளிம்ஸாக காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸ்லலாம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரம் டே டு நைட் என்ன சாப்பிட்றேன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் இன்னைக்கு சண்டே அதுவுமா நல்லா தூங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்ட் இருக்கா பாரு, ஏதோ ஒரு புது நம்பர்ல எனக்கு கால் பண்ணி காலையிலேயே பயம் வச்சு என்னை எழுப்ப வச்சுட்டா. செம்ம கோவமா இருக்கு எனக்கு காலையிலேயே. சரி, நம்ம வீடியோ பண்ணி கூல் டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்க, நாளைக்கு தமிழ் புத்தாண்டுன்னு நானே மெஹந்தி போட்டேன். சும்மா ஏதோ ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்திருக்கேன், அவ்வளோ டார்க்காக வரல. இங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கலாம், டார்க்காக வந்தா காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் காலையில் ஃபஸ்ட்டு என்ன குடிப்பேன்னா, தண்ணி குடிப்பேன். அதை தாண்டி நான் குடிக்கிறது மோர். ஏன்னா என் வயிற்றுக்கு மோர் தான் குளிர்ச்சியானது. எஸ். ஆக்சுவலாக எங்கள் மம்மி நாளைக்கு தமிழ் புத்தாண்டுன்னு ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணலைன்னா அவ்வளோதான். சரி, நான் எல்லாச்சும் ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் சாப்பிடும்போது வீடியோ எடுக்கிறேன். பாய். ஸோ கைஸ், இப்போ நான் அம்மா கூட வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் ஒட்டரை அடிக்கிறது, துணியெல்லாம் மடித்து வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு நடுவில் எனக்கு செம்ம தாகம், தண்ணி குடிச்சது மட்டும்தான். சரி அப்படின்னு மோர் குடிக்கலான்னு, இதுதான் என்னோடய நெக்ஸ்ட் ஃபுட். எஸ், மோர் குடிச்சிட்டு நல்லா தெம்ப வேலை பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த மோரில் இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு குடிக்கவே பிடிக்காது. எனக்கு ப்ளெயின் மோர் தான் பிடிக்கும். ஸோ குடிக்கலாம். சண்டேஸில் நான் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா அம்மா லஞ்சுக்கு நல்லா ஹெவியாக பண்ணுவாங்க. அதை நீங்களே பாருங்கள். மீன்வேல் அம்மா சமைச்சிட்டு இருக்கும் போது அப்பா மேங்கோ வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஃபுல் குஷி ஆகிட்டேன். தென் அது சாப்பிடாம எப்படி டக்குன்னு போய் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் இந்த வருஷத்தோடைய ஃபஸ்ட்டு மாங்காய் நான் வாயில் வைக்கிறது. இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், பிம்பிள் வராமல். எஸ். தென் அம்மா போட்டு கொடுத்த கறி குழம்பும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூங்கிட்டேன். Hey guys, இப்போ டைம் ஆக்சுவலாக 6 o'clock ஆகிடுச்சு. நான் நல்லா ஆட்டுக்கறி கொழும்பும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். ஸோ தென் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு. சரி அப்படியே ஸ்விக்கியில் 100% ஃப்ரீ கேஷ் இருந்துச்சா, சரி ஓகே அப்படின்னு இந்த ஐஸ்கிரீம் கேக் ஆர்டர் பண்ணலாம். மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைச்சா, ஏன்னா வாய்ப்பு போனால் கிடைக்காது அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டேன். 350 இது வந்து 243 என்னவோ கிடச்சிச்சு. எஸ். இப்போ வந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி சாப்பிடலாம். பாய். தென் ஃபைனலாக டெலிவரி அண்ணா வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. இது பார்த்த உடனே எனக்கு செம்ம ஷாக். என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு. சரி, நிஜமாகவே 500 கிராம்ஸ் தானான்னு பார்த்தா 500 கிராம்ஸ் தான். பாருங்கள், எங்கள் அம்மா ஃபோன் சைஸ் தான் இருக்குது, அவ்வளோ சின்னதாக இருக்குது. சரி ஓகே, ஓப்பன் ஆச்சு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சைஸு குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டேஸ்ட் அட்லீஸ்ட் நல்லா இருக்கணும்டா அப்படின்னு நான் நினச்சிட்டே ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அம்மா வேறு முறிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க, இன்னும் இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. சரி அப்படின்னு ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்தா கத்தி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஐ மீன் கேக் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. கத்தியில் கட் பண்ணவே முடியல. ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சுட்டு என்னால் சரியாக அம்மா முன்னாடி ரியாக்ஷன் கூட கொடுக்க முடியல. லைக் அம்மா காண்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சும்மா அப்படியே நான் சாப்பிட்டுட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது. கொஞ்சம் நேரம் வெளியவே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், அப்போ சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நானே சமாதானம் பண்ணிவிட்டு வீடியோவை நான் ஆஃப் பண்ணிட்டேன். தென் அம்மாவை நைஸ் பண்ணலாம் அப்படின்னு டீ பண்ண போயிட்டேன் நான் கிச்சனுக்கு.
தென் நைட் 7:30க்கு சப்பாத்தியும் மட்டன் கறி சாப்பிட்டுட்டு என் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.